உங்களுக்கு ஆக்னி இருக்கு அப்படின்னா மேலோட்டமா போடுறதை விட நீங்க உள்ள என்ன போடுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். முக்கியமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ். நான் டெய்ரி அப்படின்னு சொல்லும்போது பாலை மட்டும் சொல்லல. பால் வேணும்னா கூட நீங்க அளவா ஒரு 150 ml அந்த மாதிரி ஒரு நாளைக்கு குடிச்சுக்கலாம். அதுல எதுவும் எக்ஸ்ட்ராவா கலக்காம இன்க்ளூடிங் சுகர். பட் அதையும் தாண்டி அந்த பால்ல இருந்து வர ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ், அதாவது உங்க கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மைதா இருக்கிற எந்த ஃபுட் ஐட்டம்ஸா இருந்தாலும் அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் பிஸ்கெட்ஸ், உங்களோட பர்கர், பீட்சா, பாஸ்தா, இது எல்லாமே மைதா தான். ஸோ அதையும் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். சுகர் வந்துட்டு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அளவுல எடுங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1 teaspoon ஆஃப் சுகர், இதுதான் கணக்கு. இதை தாண்டி கண்டிப்பா போகவே போகக்கூடாது. இன் எனி ஃபார்ம். நான் ஹனியா எடுத்துக்கிறேன், ஜாகரியா எடுத்துக்கிறேன், காலையில நான் ஒயிட் சுகர் எடுத்தேன், மத்தியானம் நான் ஜாகரி எடுத்துக்கிறேன், நைட்டு நான் ஹனி எடுத்துக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது ராஜா. எல்லாமே சேர்த்து 1 teaspoon, அதுக்கு மேல நீங்க எக்ஸீட் ஆகாம பாத்துக்கோங்க. நெட்டே ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது இந்த ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கிறது, பேக்ட் ஃபுட்ஸ், இந்த சிப்ஸா இருக்கட்டும், நாச்சோஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமும் அவாய்ட் பண்ணுங்க. ஏர் ஃப்ரை அப்படின்னீங்கனாலும் நோ, அது ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பெட்டர் தான். ரைஸை கம்ப்ளீட்லா அவாய்ட் பண்ணணுமான்னு கேட்டா நோ. அகெயின் அளவா சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் ஃபார்ம்ல எடுக்க வேண்டாம். நீங்க ரைஸ் வந்துட்டு ஒரு 1 cup ஆஃப் ரைஸ், ஆனா அதுக்கு கூட நிறைய வெஜிடபிள்ஸும் ப்ரோட்டீனும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் பேலன்ஸ் இட். ஸோ ரைஸை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாதீங்க, பட் கண்டிப்பா நீங்க ரெடியூஸ் பண்ணியே ஆகணும்.